இன்னொன்று நகைச்சு நம்ம கோபமா இருக்கிறப்ப ஒரு பாடலை கேட்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சோகங்களா இறங்கி வரும். அதான் குழந்தையெல்லாம் தொட்டில போட்டு தாளாட்டு பண்ணுவோம். உடனே எவ்வளவு பெரிய குழந்தை 2 நிமிஷம் தூங்க. ஆனா இன்னைக்கு தாளாட்டு பண்ண தூங்குறாங்களா? ஏன் ஒய்ஃபு என் குழந்தைய தொட்டில போட்டு தாளாட்டு பண்றாங்க? 1.25 நேரம் எப்படி பண்ண தெரியுமா? இப்படி நினைச்சிடாங்க. அதை அவர் அங்க உண்டாரு. ஆமா 1.25 நேரம் தாளாட்டு பண்றாங்க. அப்படி தொட்டில ஆடிக்கிட்டே இதுதாங்க 1.25 நேரம். வேற எந்த இதுமே கேட்கல. நான் தூக்கத்துக்கு எந்திரிச்சு தூக்குறதுக்கு அது வந்து பாட்டு வந்து வாசல்ல உட்கார்ந்து பாக்குறேன். 35 நாய் படுத்து கிடக்குது வாசல். ஏமா என்னமா செஞ்சு தெருநாய் தொழிலாளெல்லாம் கொண்டு படுக்க வச்சிருக்கோம். அந்த நாயெல்லாம் பேசாம படுத்துருக்கு, இந்த நாய் தான் குழச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு கட்ட பேர். அந்த மாதிரி மனசை வந்து ரொம்ப மெலிசா மாற்றக்கூடிய அற்புதமான விஷயம்ன்றனால இந்த இடத்துல உங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கிட்டு காரணம் என்னன்னா, 1 நிமிட சிரிப்பு 1 கிராம் தங்கத்தை விட உயர்ந்திருக்கலாம். ஒரு ஆள் சிரிக்கலைன்னா அவருக்கு நோய்க்கு அர்த்தம். சிரிக்கிறாங்க முறைச்சு பார்த்தான்னு வச்சுக்க நோய் முத்திருச்சு அர்த்தம். பாத்தீங்களா? சிலர் அவன் சிரிக்கிறாள் இப்படி வந்து எட்டி பார்த்துட்டு இருப்பார். நம்மளுக்கு பயமா இருக்கு. அதனாலதான் நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்குங்க. எப்பவுமே ஒரு நிகழ்ச்சி வெற்றி எடுக்கணும்னா நல்ல ரசிப்புத்தன்மை உள்ள பக்கத்துல உட்கார்ந்தா தான் நிகழ்ச்சி எடுக்கும். நீங்க சினிமா தேட்டர்லயே பாருங்களேன், ஏற்கனவே அந்த படத்தை பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்காங்க, அவன் பக்கத்துல உட்காந்துறாங்க. தயவுசெய்து 3 மணி நேரம் கதை 3 செகண்ட் சொல்லி முடிச்சுட்டார். அந்த பிராசராஜ் சுற்றுவாரு, செத்துருவாரு, படம் முடிஞ்சு வாங்க அப்படிப்பார். ஆனா பாவி ஒரே நிமிஷம் முடிச்சுட்டியா? அதில் ஒவ்வொரு இடத்துல ஹோட்டல் கூட இந்த வாஷ்பேஷன் பக்கத்துல ஒரு டேபிள் போட்டு சாப்பிடுவாங்க. அதுல உட்காந்து சாப்பிடாது. வரால் போறாலும் உங்களுக்கு மிரட்டி விட்டுட்டு சாப்பிடுவாங்க. கைகள் இருந்து கைமோ எல்லாம் கழுவாங்க. சிலரெல்லாம் கொட்டல வெளியெடுத்து அலசுவாங்க. எடுத்து குளிக்கிட்டு நீங்க சாப்பிடுங்க. எப்படியா சாப்பிட ஜனியா முடிச்சவளே இப்படியா குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க சோப் போட்டு. ஒவ்வொரு இடத்துலையும் பஸ்ல கூட போராட்டம் இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த 3 பேர் உட்காந்துட்டு ஒரு சீட் நீளம் அது தயவுசெய்து நீங்க நடுவில் உட்காந்துட்டாங்க. இந்த சைடுல 2 பேர் உங்களை கொண்டு கொலை எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது இங்க இருந்து மெட்ராஸ் தான் முனைனா அவ்வளவுதான். இறங்கி நேரம் ஸ்ட்ரெயிட்டா ஹாஸ்பிட்டல் போய்